பிரித்தானிய அரசு சர்வதேச மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடும் கட்டுப்பாடுகளால் மாணவர்கள் வேறு நாடுகளுக்கு படிக்க சென்று விட்டார்கள். இதனால் கடும் நிதி வீழ்ச்சியை இங்கிலாந்தில் உள்ள 141 பல்கலைக்கழகங்கள் சந்திப்பதாக கூறியுள்ளன. இதுவரை இல்லாத அளவு மாணவர்களின் எண்ணிக்கை பல்கலைக்கழகங்களில் குறைந்துவிட்டதாகவும், அரசு நிதி உதவி செய்தால் மட்டுமே பல்கலைக்கழகங்கள் பழையபடி செயல்பட முடியும் என்று கவலையுடன் தெரிவித்திருக்கிறது. புவி வெப்பமயமாகுவது தொடர்பாக பல நாடுகள் பேசிக் கொண்டிருந்தாலும் அதற்கான நடவடிக்கையை உலக நாடுகள் எடுக்கவில்லை என்று பிரிட்டானிய வெளியுறவுத்துறை செயலாளர் கவலை தெரிவித்துள்ளார். டேவிட் லாமி வெப்பமாயுதல் பயங்கரவாதத்தை விட கொடுமையானது என்று தைரியமாக அவையில் கூறியுள்ளார். எனவே வெறும் வாய்ப்பேச்சாக நின்றுவிடாமல் நாம் அனுபவிக்கும் இந்த மோசமான வானிலையை சமாளிக்க துரிதமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தனக்கு புற்றுநோய் இருப்பதாக இளவரசு கேட் திடீரென்று ஒரு வீடியோவை வெளியிட்டு பிரித்தானிய மக்களை கலங்கடித்தார். அதன் பிறகு அவரின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஊடகங்களும் பல்வேறு செய்திகளை பரப்பிய நிலையில் சமீபத்தில் கேட் தனது சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு கணவர் வில்லியம் மற்றும் குழந்தைகளுடன் தான் விரைவில் பணிக்கு திரும்புவதாக வெளியிட்டு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். நீண்ட நாட்களுக்கு பிறகு வின்சர் மாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார்.